ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த காலையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை தம்முடைய அதிகமான தேவனுடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவாராக. இந்த நாளுக்கான வேத வசனம் 1 பேதுரு 3 அதிகாரம் வசனங்கள் 14-15. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்துதலுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளிலே நாம் ஆசிக்கிறோம். இந்த உலகம் மிகவும் பொல்லாப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் நான் கர்த்தருடைய பிள்ளையாய் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும், வசனத்துக்கு பயந்து வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்கிற பட்சத்தில் இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறது என்று சொன்னால், நம்மை வித்தியாசமாய் இந்த உலகம் பார்க்கிறதா இருக்கிறது. கேலி செய்ய ஆரம்பிக்கிறது, பகைக்கிறது, அதையும் தாண்டி சித்திரவதைகள் செய்கிறதை நாம் காண முடிகிறதாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அநீதி விட்டு நீதிக்கு வருவீர்கள் என்று சொன்னால், கொடுமையான மனநிலை விட்டு நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால், தீய பழக்கங்களை விட்டு நீங்கள் நல்ல குணமுடையவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால், இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ள மிகவும் கஷ்டப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? When people doesn't get along in Christ bound love, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பிலே நாம் நடக்க பிரயாணிக்கிற பொழுது, மற்றவர்கள் அதுக்கு விரோதமாய் நிற்கிற பொழுது நான் என்ன செய்யக்கூடும்? What I can do in that troublesome situations? நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்மார்களை நினைத்து கொள்ள வேண்டும். Imitate the disciples. அவர்கள் என்ன பண்ணார்கள் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தில் தங்களை அதிகமாய் நேரங்களை செலவழிக்க கற்றுக்கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கிருபை பற்றி மனதுக்குள்ளே தியானம் பண்ண ஆரம்பிங்கள். அப்படி அன்பை அதிகமாய் யோசிக்க ஆரம்பிங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட ஜீவன் நிறைந்த இந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னாரே. ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு பேசுங்க, இயேசப்பாவோடு பேசுங்க. நமக்கு எப்போ தெரியுமா தைரியம் வரும்? அவர் நம்மோடு இருக்கிறார், பாதுகாப்பாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி. courage comes as we live with Jesus. இயேசப்பாவோடு அனுதினமும் நீங்கள் வாழுகிற பொழுது அந்த ஒரு இரக்கத்தை, தயவை நீங்கள் காண்பீர்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a blessed peculiar life. அது வினோதமான ஒன்று, ஆனால் ஆசீர்வாதமான ஒன்று. அதில் நீங்கள் மட்டும்தான் பிரயாணிக்க முடியும். ஒரு 4-5 பேரை சேர்ந்து நம்ம பிரயாணிக்கலாம் என்று சொன்னால், ஒருத்தருக்கும் ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. God wants you to do His will according to His plan. இங்கே கூட்டமாக எதையும் செய்ய முடியாது. You are a very unique person. God has called you for some purpose. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலையில் நீங்கள் ஒரு தெளிவில்லாததை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களுக்கானதாக இருக்கிறது. இயேசு சொன்னார், என்னிலும் நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி யோவானிலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய பலன் அதிலிருந்து உண்டாகிறது. நமக்கு தைரியம் வருகிறது. இயேசப்பாவை நாம் யோசிக்கிற பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகிமையான இரக்கங்கள் நம்மை தேடி வருகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நீங்கள் ஒரு படி கீழே இருந்தீங்கன்னா அது ஒன்றும் சொல்லாது.
ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் முன்னேறுவதற்கு ஏதோ செய்கிறீர்கள் என்று சொன்னால் 10 காரியங்களை இதை சொல்லி முடித்து விடுவார்கள். ஏசப்பா சொல்கிறாரு, சீஷர்களை நினைத்து பாருங்கள், என்னுடைய பிள்ளைகளை நினைத்து பாருங்கள் என்று சொல்லி, அவர்கள் எல்லாம் அவர்களை தாண்டி தான் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து தேவனுக்காய் நின்று வைராக்கியம் பாராட்டினார்கள். நீங்கள் இன்றைக்கு எந்த மட்டம் தேவனுடைய வார்த்தைகளை அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களை விசாரிக்க ஆயத்தமாக உள்ள தேவனிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரிகை செய்ய நீங்கள் அனுமதித்ததுண்டா? இந்த காலையில் தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வாஞ்சியுங்கள். அங்கே தான் ஒரு ரகசியமே இருக்கிறது. when you stay in his presence you will start growing in his divine nature. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது அந்த தெய்வீக சுவாபத்தில் நீங்கள் வளர ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மாற்றம், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்கூட நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவாய் நீர் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்மை சார்ந்து நின்று உம்முடைய பிரசன்னத்திலே இவர்களை வளர்த்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை, நிலைமைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீரே. மகி ஸ்தோத்திரம். உடைய மகிமையின் பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு கடந்து போகட்டும். ஆசீர்வதியம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.